டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நான் ஏஞ்ச உடனே என்னோடய வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா படுத்த இடத்த க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் பெட்டை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸாக கரெக்டாக நீட்டாக வச்சதுக்கப்புறமா கொண்டெல்லாம் போட்டுட்டு வீடை ஃபுல்லாகவே பெருக்கிடுவேன். பெருக்கிட்டு வெளியே காலையிலையும் ஈவினிங்கும் நான் வீட்டு வெளியே கோலம் போடுவேன். அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு தான் நான் சாப்பாடு செய்வேன். கிச்சன் உள்ளே வருவேன் ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு. அரிசியை கழுவி உலலாம் வச்சதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன குழம்பு பண்ணலான்னு ரொம்ப பிளான் பண்ணேன். ஸோ அப்போ தான் சொரக்கா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொரக்கா குழம்பு வச்சேன். உண்மையிலேயே அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா என்னால் அதை கட் பண்ணவே முடியல. அவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருந்தது கத்தியில் வெட்டுறதுக்கு. அதுக்கப்புறமா கட் பண்ணி குழம்புக்கு என்னென்னலாம் போடணுமோ பருப்பு, தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு சொரக்காலாம் போட்டு குக்கரில் 5 விசில் அடித்து எடுத்ததுக்கப்புறமா தாளிப்பு அதில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன். அதுவும் எனக்கு ரொம்ப பசி எடுத்தது. எப்படா ரெடி ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் சரின்னு சாப்பிட்லாமேன்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு பால்கோவா செய்கிறதுக்கு ஏடெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை பால்கோவாவை செஞ்சேன். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி செய்கிறதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு ஓரலாக தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கோலம்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திடீர்னு வானம் ஃபுல்லாக இருட்டிடுச்சு. என்னடா இதுன்னு பார்த்தா டக்குன்னு மழையும் வேறு வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இந்த அழகாக கோலம் போட்டு இப்படி கலைக்கிறதுக்கிட்டே இந்த மழை வருதே அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கரண்ட்டும் வேறு பிடிங்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. பாத்திரம்லாம் வேறு கழுவுறதுக்கு இருந்துச்சு. நான் வேறு குழம்பு சூடு பண்ணி வைக்கலான்ட்டு கிச்சனில் குழம்பு சூட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. டார்ச் வச்சு தான் நான் ஃபோன் டார்ச் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் ரொம்ப இருட்டாக இருக்குதே, டார்ச் வச்சுன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். சரி விளக்கேற்றிட்டு ஒரு சாம்பிராணி மாதிரி ஏற்றி வச்சுருவோம் அப்படின்ட்டு அதை பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக மழையோட தண்ணி கையில் வச்சுன்னு விளையாடின்னு இருந்தேன். எனக்கு அந்த மழையில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கேற்றதுக்கப்புறமா எப்படா கரண்ட் வரும்ன்ட்டு கிச்சனுக்கு போகிறது வரத்து இப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணேன். ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியே ஆகணும். எனக்கு என்னோடய கிச்சனில் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ஏன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் பெருமாள் சிலையும் எப்பயுமே இருக்கும். ஏன்னா எனக்கு பெருமாளும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா